சின்ன வயசுலேருந்தே எனக்கு பிஸ்னஸ் பண்ணணுங்கிறது ஒரு ட்ரீம். அதே ட்ரீமோடையும் அதே ஆசையோடையும் என் ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்டோட ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த கெட்டின் டெக்னாலஜிஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு நேம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் நான் தான் ஒரு நேம் சொன்னேன். எல்லாம் சும்மா கூகுள் பண்ணிகிட்டு இருக்கும்போது எலைட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, எலைட்லாம் பாருக்கு தான் போவாங்க, என்னக்கா பார் பேராக சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது சிம்பிளாக ஒரே ஒரு கான்செப்ட் தான், ஜஸ்ட்டு உள்ளே வர வைக்கணும். ஒரு பிஸ்னஸ்னால் எல்லாரையும் உள்ளே வர வைப்பாங்கல்ல, உள்ளே வர வைக்கணும் எல்லாரையும். அது உள்ளே வந்தால் தானே நம்ம யாருங்கிறது தெரியும். ஸோ எங்ககிட்ட வாங்க, கெட்டின் எங்ககிட்ட வாங்க, அதுதான் அதோட மீனிங். April 14, 2022 எங்களோட கெட்டின் டெக்னாலஜிஸ் திருநெல்வேலி பிரான்ச்சை நாங்கள் லான்ச் பண்ணது. பல கனவுகளோட பல ஆசைகளோட என் ஃப்ரெண்ட்ஸோடு ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த கெட்டின் டெக்னாலஜிஸ் திருநெல்வேலி. எங்கே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா திருநெல்வேலியில் பாளையங்கோட்டையில் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இனிஷியலாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணியிருந்தோம். பட் அவங்க அந்த பிஸ்னஸில் நாங்கள் இன்வால்வ் ஆகலை. ஓகே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தானே கொடுத்துருக்கோம், அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இருந்தோம். டே ஆக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸோட இன்வால்வ்மெண்ட் அதில் ஃபுல்லாக குறைஞ்ச மாதிரி இருந்தது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஐ ஃபெல்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்கள வந்துட்டு ஏமாத்துறாங்களோ, அவருக்கு அந்த இடத்துல ஒரு லாஸ் ஆக போகுதோ அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ நாங்கள் ஃபீல் பண்ண மாதிரி தான் ஒரு ஸ்டேஜில் நடந்துச்சு. ஆஃப்டர் தட் ஐ டிசைட், ஓகே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள இது பண்ணிட்டாங்க, நம்ம அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணலாம். ஒரு ஃபேமிலியாக நான் அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணலாம், நான் என்றைக்குமே அவரோட ஸ்டாண்டர்டில் தானே இருப்பேன் அப்படிங்கிறத நம்பி தான் நான் உள்ள அவருக்கு சப்போர்ட்டாக நான் வந்தேன். ஆனால் இனிஷியல் ஸ்டேஜில் அவங்களுக்கு இதில் வரணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்லாம் எதுவுமே கிடையாது. எந்த பேசிக் எதுவுமே எனக்கு தெரியாமல் தான் உள்ளே வந்தேன். பட் ஒன்றா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க இதில் என்ன பண்ணுறாங்க. ஏன்னா அவருக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவருக்கு ரொம்ப அனுபவம் இருக்குது இதில். எனக்கு அது எதுவுமே கிடையாது, நான் வந்து ரொம்ப ஜீரோவாக வந்தேன் உள்ள. சிம்பிளுங்க, நான் ஆஃபீஸில் ஒரு வேலை இல்லை, நான் அவுட் சைடில் எங்கேயும் போகிறேன். அந்த டைமில் கூட அவங்களால இங்கே பார்த்துக்க முடியாது, யார் வருவாங்க என்ன பேசுவாங்க எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஆஸ் யூஷுவல் வீட்டில் இருக்கும்போதே வந்துட்டு ஒரு கேண்டிடேட் எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத பற்றி நான் பேசிக்கிட்டே இருப்பேன் அவங்கக்கிட்ட. பட் அவங்க அதை காது கொடுத்து வாங்கவே மாட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் கொடுக்கவும் மாட்டாங்க. நாள் போக 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 அதாவது பார்த்திங்கனாக்க ஒரு பிஸ்னஸில் வந்துட்டு நான் எந்த அளவுக்கு லூஸ் ஆகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நான் உனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி இறங்கினது தான் இந்த பிஸ்னஸில். இன்றைக்கி ஒரு பிஸ்னஸாக அவங்களால ஃபுல் ஃப்ளெட்ஜாக பார்த்துக்க முடியுது அப்படிங்கிற ரீசன்னா அவங்களோட ஹார்ட் ஒர்க். அதில் நான் இப்போ ரொம்ப ஃபுல்லாக கற்றுக்கிட்டேனா அப்படிங்கிறது எனக்கு தெரில. பட் ஐ கேன் சப்போர்ட் இட், என்னால் அவருக்கு சப்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் நினச்சேன். June 20, 2023 எங்களோட கெட்டின் டெக்னாலஜிஸ் கோவில்பட்டி பிரான்ச்சை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இது வந்து பார்த்திங்கனாக்க என்னோடய ஓன் பில்டிங்கில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இனிஷியலாக நாங்கள் கோவில்பட்டியில் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்த நிறைய பேர் சொல்கிறது என்னடா காட்டுக்குள்ளே பிஸ்னஸை போட்டு வச்சுருக்க, யார் வருவாங்க, இந்த கொஸ்டின்ஸை அதிகமான பேர் கேட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக தான் எங்ககிட்ட இருந்துச்சு. ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா 2 பஸ்ஸு மாறி வர வேண்டியிருந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணால் இங்கே இருக்கிற பஸ்ஸஸ் கிட்டலாம் பேசி எந்த டைமிங்கில் பஸ்ஸஸ் இருக்குது அப்படிங்கிற ஷீட்லாம் கரெக்டாக ப்ராப்பராக ரெடி பண்ணி அதை இங்கே வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நாங்கள் ப்ரொவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து அவங்க அந்த பஸ்ஸை கரெக்டாக பிடிக்கிற மாதிரி அந்த ஒரு டைமை வந்து அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இனிஷியல் டேஸஸில் இங்கே இந்த ஸ்ட்ரீட்டோட நேம் என்ன, கல்கி ஸ்ட்ரீட். இந்த பஸ்ஸஸ்லாம் வரப்போ கல்கி ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஸ்டாப்பை சொல்லி தான் வந்து இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் இறங்குற மாதிரி இருந்துச்சு. நாளடைவில் என்ன ஆச்சு அப்படின்னா, இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகி ஓரளவு இதானோடனே இந்த ஸ்ட்ரீட்டோட நேமே என்ன மாறிடுச்சு அப்படின்னா இன்ஸ்டியூட் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகிட்டு. ஸோ இப்போ என்னன்னா கல்கி ஸ்ட்ரீட்னு சொல்கிறத விட இன்ஸ்டியூட் ஸ்ட்ரீட்டு அப்படின்னு சொல்லி தான் இங்கே எல்லாமே வந்து பஸ்ஸஸ் எல்லாமே இங்கே தான் ஸ்டாப் பண்ணுறாங்க. கெட்டின் டெக்னாலஜிஸ் வாசலுக்கு முன்னாடி தான் பஸ்ஸோட ஸ்டாப்பே இருக்குது. ஸோ இது வந்து நாங்கள் பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நினைக்கிறோம். இந்த ஒரு இதை அச்சீவ் பண்ணுறதுல என்னோடய பார்ட் ஒன்று இருந்தது வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போது கெட்டின் டெக்னாலஜிஸில் யார் வந்தாலும் சரி கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட் 100% முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் தான் நாங்கள் இருக்கிறோம். ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு இனிஷியலே வந்து ப்ரொஃபைல் வேலிடேஷன் அப்படின்னு ஒரு செஷன் போகும். ஸோ அந்த செஷனில் அவங்கள ப்ரொஃபைலை கிளியராக வேலிடேட் பண்ணி அந்த ப்ரொஃபைலுக்கு எந்த கோர்ஸ் படித்தா கன்ஃபார்மாக 100% பிளேஸ்மெண்ட் பண்ண முடியுமோ அந்த கோர்ஸ் வந்து அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி அதில் அவங்களுக்கு 100% பிளேஸ்மெண்ட்டும் பண்ணிகிட்ருக்கோம். சிம்பிள் கான்செப்ட். ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னாக்க மிடில் கிளாஸை விட மிடில் கிளாஸ் ஃபேமிலி கூட கிடையாது, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுற ஃபேமிலி தான்.
ஸோ நான் சென்னையில் போய் ஜாப் தேடும்போது நான் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை நான் ஃபீல் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி பெங்களூரில் போய் ஜாப் தேடிக்கிறேன், அங்கேயுமே நான் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபீல் பண்ணேன். அப்போ நான் எதிர்பார்த்தது, அதாவது நான் ஃபேஸ் பண்ணது என்னென்னா, ஐ டோன்ட் ஹேவ் எ மச் அமௌண்ட் ஆஃப் நாலேஜ் இன் டெக்னிக்கல். ஸோ இதுக்காக நாங்கள் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போய் கிட்டத்தட்ட ஒரு 6 or 7 months போயிட்டு அங்கே நான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. சேம் டைம் அங்கே எனக்கு ஃபுட் அக்காமடேஷனுக்கு நான் எக்ஸ்பென்ஸ் ஹெவியாக பண்ணுற மாதிரி இருந்தது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் இங்கே ரிசால்வ் பண்ணிக்கிறோம். இப்போ சொந்த ஊரில் இருக்கிற ஒரு கேண்டிடேட் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா சென்னைக்கு போகணும், பெங்களூர் போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அவங்க இங்கேயே படிச்சுருவாங்க. பிளேஸ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறதுக்கு தான் அங்கே போகிற மாதிரி இருக்கே தவிர, அவங்களோட ப்ரீவியஸ் என்விரான்மெண்ட் வந்து அவங்க ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணியே எங்ககிட்ட படிக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணோம். ஜூலை 29, 2023 கெட்டின் டெக்னாலஜிஸ் விருதுநகர் பிரான்ச்சை நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணோம். கெட்டின் டெக்னாலஜிஸ் விருதுநகர் பிரான்ச்சோட மெயின் அட்வான்டேஜே பார்த்தீங்க அப்படின்னா அதோட லொக்கேஷன் தான். விருதுநகர் கலெக்டரேட்டுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கிறதுனால சிவகாசி, ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், மதுரை இந்த மாதிரியான லொக்கேஷன்லேருந்து வர்றவங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஓப்பன் பண்ணி உட்காந்தாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன, யார் வர போகிறா, நெக்ஸ்ட்டு எப்படி கொண்டு போக போகிறோன்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு அடி தான் விழுந்தது எங்களுக்கு. பிகாஸ் நாங்கள் ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனி தான். அந்த டைமில் எங்களுக்கு லீகல் ஒர்க்ஸ் என்னன்றது தெரியாது, கவர்மெண்ட்டோட கைட்லைன்ஸ் என்னன்றது அந்தளவுக்கு எங்களுக்கு தெரியாது. ஸோ அது தெரியாமல் நாங்கள் சின்னதாக பண்ண ஒரு விஷயம் எங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு இம்பேக்டை ஏற்படுத்துச்சு. ஸோ நேம் போர்டு இஷ்யூன்னே நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் ஃபார்முலாக வந்து நாங்கள் அதை வந்து இப்போ அதை வந்து நாங்கள் சிரித்து ஃபன்னாக எடுத்துக்கிறோம். அந்த டைமில் அதுக்கு நாங்கள் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது. கேட்டால் எல்லாத்தையுமே வந்த புது எம்ப்ளாயிட்டு எல்லாருமே எங்கள்கிட்ட ஒரு நேம் போர்டு இஷ்யூ வந்ததுன்னு சொல்லி ரெஃபர் பண்ணி சொல்லுவோம். அது என்ன இஷ்யூ அப்படின்னா, தெரியாதனமாக இங்கிலீஷில் பேரை வச்சிட்டோம். அது தமிழில் வச்சுருக்கணும் போல் நாங்கள் இங்கிலீஷில் வச்சுட்டோம். ஸோ நீங்கள் ஏன் தமிழில் வைக்கலை அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு நிறையா ப்ராப்ளம்ஸ் ஆகி அதுக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணி தென் அகைன் நாங்கள் ரிட்ரீவ் பண்ணி அகைன் ரன் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ தென் ஓகே, ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்னா இந்த மாதிரியும் இருக்கும், இன்னமும் நாங்கள் கற்றுக்க ஆரம்பித்தோம், இன்னும் பேப்பர் ஒர்க்ஸ் நிறையா பார்க்க ஆரம்பித்தோம். அப்படியே கொண்டு வந்து டெவலப் ஆனது தான் வந்து இப்போ கெட்டின் டெக்னாலஜிஸ். அதுக்கப்புறம் எங்களோட டெவலப்மெண்ட் கம்பெனியை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த டெவலப்மெண்ட் கம்பெனியோட பேர் ராமாசிஸ் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட். ஸோ இது என்ன பண்ணால் ஒரு டெவலப்மெண்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பிரசாந்தோடைய பிகர் ட்ரீமே. ஸோ அதனால் நாங்கள் இந்த டிவிஷனை இப்போ நாங்கள் அந்த டைமில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நாங்கள் பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம். இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனினா எப்படி இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி தான் நாங்களும் ஸ்டார்ட் பண்ணோம். சின்ன ப்ராஜெக்ட்ஸாக எடுத்து நாங்களே எங்களை டெவலப் பண்ணிக்கிட்டோம். என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் அதுக்குள்ள என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது கொஞ்சமாக நாங்களே எங்களை டெவலப் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி டெவலப் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் அதில் இனிஷியல் ப்ராசஸ் எல்லாமே நாங்களுக்கு நல்லா வந்துட்டு இருந்தது. அகைன் இந்த ராமாசிஸ் டெக்னாலஜியை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணி நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, விருதுநகரில் எங்களுடைய ராமாசிஸ் டெக்னாலஜியை நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணோம். எங்களுடைய பிரான்ச்சை நாங்கள் அங்கேயும் எக்ஸ்பேண்ட் பண்ணோம். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறம் எங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு ஒர்க் ஃப்ளோ கொடுக்கணும், அவங்களுக்கு அட்மாஸ்பியர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணோம். ஐடி கம்பெனியில் போனது ஒரு நல்லா தாட் இருக்கும், பட் அதே தாட் எனக்கு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எப்படி ஜாயின் பண்ண எனக்கு ஐடியா இல்லை. அதே மாதிரி சென்னை, பெங்களூர் சைடு போய் நான் ஒர்க் பண்ணு சொல்லிட்டு அதுவும் ஐடியா இல்லை. அப்போ எனக்கு வந்து ராமாசிஸ் டெக்னாலஜி சொல்லிட்டு கோவில்பட்டியில் ஒரு ஐடி டெவலப்மெண்ட் கம்பெனி தெரிஞ்சு ஃபர்தராக நான் வந்து அதுக்கு ப்ரொசீட் பண்ணேன். ரெஸ்யூம் அப்லோட் பண்ணி எனக்கு இன்டர்வியூ கால் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதில் அதுக்கப்புறம் இன்டர்வியூ செலக்ட் ஆகி என்னோடய கரியர் நான் அதில் ஸ்டார்ட் பண்ணேன். இனிஷியல் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு என்னோடய நாலேஜ் டெவலப் பண்ணுறதுக்கு. அண்ட் எனக்கு பிரசாந்த் சார்னால ஒரு கைடன்ஸை கொடுத்துருந்தாங்க. ஃபுல் அந்த அவரோட கைடன்ஸ்க்கு நான் வந்து என்னோடய டெவலப்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணேன். அண்டு வந்து இன்னொரு டிவிஷன் வந்து கெட்டின் டெக்னாலஜிஸ் இருக்குது. அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸை வந்து நாங்கள் ஃபுல் வந்து ஷேர் பண்ணுவோம். ரியல் டைம் நான் கற்றுக்கிட்டதை அப்படியே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸை ஷேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சு. அண்ட் எங்களோட கம்பெனியில் பார்த்தோம்னா எங்கள் கொலீக்ஸ் ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஒரு ஐடி கம்பெனி ஒர்க் பண்ணுற ஒரு ஃபீலே உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு வராது. ரொம்ப டார்கெட்லாம் பெருசாக இருக்காது. அண்ட் ப்ரெஷர் எதுவுமே எங்கள் கம்பெனியில் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுவே எனக்கு ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஜாபாக தெரிஞ்சிச்சு. அண்டு இதை சொல்லப்போனால் எங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸில் வந்து நிறையா எங்களோட கம்பெனியை க்ரோ பண்ணி நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் நிறைய அவுட்டிங்ஸ் போவோம். அதே மாதிரி ஸோ என்ன அப்படின்னா, இனிஷியலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைம் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண டைம்லலாம் நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம். ஏன்னா அப்போ வந்துட்டு நாங்கள் என்னென்னா ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஏன்னா மந்த்லி ஆச்சுன்னா நம்ம சேலரி கிரெடிட் பண்ணணும் எல்லாருக்குமே. இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதை எப்படி மாறுறது, அந்த மாதிரிலாம் நாங்கள் நிறையா யோசிச்சுருக்கோம். பட் என்ன அப்படின்னா, ஆனால் கூட்டிகிட்டு போவோம். நாங்கள் என்ன அப்படின்னா டின்னருக்கு வெளியில் போவோம், ஸ்நாக்ஸ் டைமுக்கு நாங்கள் வெளியில் போவோம். இல்லை இங்கேயே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு டேபிள் மாதிரி செட் பண்ணி நாங்கள் உட்காந்து இது பண்ணுவோம். அது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம எம்ப்ளாயை மோட்டிவேட் பண்ணணும், அவங்கள நம்ம என்கரேஜ் நல்லா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா நம்ம நார்மலாக ஒரு கம்பெனிக்கு போனோம்னா அங்கே நமக்கு டின்னர்
அந்த மாதிரிலாம் நம்ம நிறையா அவுட்டிங்ஸ் எல்லாமே போவோம். அவங்களுக்கு எந்த ஃபீலும் வந்துடக்கூடாது, இங்கே நம்ம கெட்டின் வந்திருக்கோம், ஹாப்பியாக இருக்கோம், நம்ம ஒர்க்கும் பண்ணுறோம், ஹாப்பியாகவும் இருக்கும், அந்த மாதிரி ஒரு கான்செப்டை நாங்கள் கொண்டு போகணும் தான் நாங்கள் ஆக்சுவலாக பிளான் பண்ணோம். அப்போ நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கும் போதெல்லாம் நாங்கள் ஸ்ட்ரகிளோடு அதை பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க, எங்களுக்குள்ளே என்ன அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் அது அந்த மாதிரி ஒரு இதில் நாங்கள் என்ஜாய் பண்ண மாட்டோம். அந்த என்ஜாய் பண்ணுற மைண்ட் செட்டை எங்களுக்கு கிடைச்சது கிடையாது. பட் லேட்டர்லாம் எங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா எங்களோட பிஸ்னஸை நாங்கள் நல்லா டெவலப் பண்ணி கொண்டு வந்ததுக்கப்புறமா ரொம்ப நிம்மதியாக ஒரு என்ஜாய்மெண்ட் எங்களால் பண்ண முடிஞ்சது. ரீசெண்டாக கூட நாங்கள் குற்றாலம் போயிருந்தோம், எல்லாருமே சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். சீரியஸாகவே நாங்கள் எம்ப்ளாயி கூட அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு ஒரு டைம் கிடச்சது, எங்களோட அவங்க நல்லா பேசுகிறதுக்கும் ஒரு டைம் கிடச்சது. நாங்கள் எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அந்த டைமில். இப்படி எங்களுக்கு ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது, 2 பிரான்ச்லையுமே எங்களுக்கு ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது. அப்போ தான் எங்கேருந்தோ எங்களுக்கு புயல் அடித்த மாதிரி வந்தது. ஜான்வரியில் எங்களுக்கு ஒரு பெரிய அடி எங்களுக்கு அங்கே தான் பார்த்தோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எங்களோட கெட்டின் டெக்னாலஜிஸ் திருநெல்வேலி பிரான்ச் எங்கள் கையை விட்டு போச்சு. எங்களுக்கே தெரியாமல் எங்களோட பிரான்ச் எங்களை விட்டு போயிடுச்சு. ஸோ அவங்க வேற ஒரு நேமில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா அந்த இடத்துல நாங்கள் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ஃப்ரெண்ட்ஸை நம்பி ஸ்டார்ட் பண்ண இந்த பிஸ்னஸ் எங்கள் கைவிட்டு போன டே அது. பட் ரியலாகவே சொல்லணும்னா இதை ரியலாக நான் அந்த இடத்துல இருந்தேன்னா நான் மேபி பிரச்சனை பண்ணியிருக்கலாம். பட் ரியலாகவே பிரசாந்த் அந்த இடத்துல என்ன யோசிச்சார் அப்படின்னா, நம்ம எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம், நம்ம அடி கொடுக்கணும், அதை எப்படி கொடுக்கணும்னா நம்ம சக்ஸஸில் கொடுக்கணும் அப்படிங்கிறத அவர் யோசிச்சார். நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஓகே அந்த சக்ஸஸ்க்கு என்ன பண்ணலாம், நாங்கள் அந்த சக்ஸஸ்லாம் அடி கொடுக்கணும், கண்டிப்பாக அந்த அடியை நாங்கள் உங்களுக்கு கொடுத்தே ஆகணும். அப்போ நம்ம அந்த சக்ஸஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அப்போ அந்த டைமில் நாங்கள் பண்ணதான் என்ன அப்படின்னா லீகல் ஒர்க்ஸ், கெட்டினோடைய லீகல் ஒர்க்ஸை நாங்கள் அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன் நாங்கள் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கெட்டின் ஒரு டிவிஷனாக நமக்கு போகட்டும். சைடில் என்ன அப்படின்னா அவருடைய அச்சீவ்மெண்ட் ட்ரீம் பில்டிங் அப்படிங்கிறது, ட்ரீம் கம்பெனி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ராமாசஸ் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறது தான் அவருடைய ட்ரீம் இதாக இருந்தது. ஸோ நாங்கள் அதையுமே பேரலாக ஸ்டார்ட் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே எடுத்து நாங்கள் பேரலாக கெட்டின் அண்ட் ராமாசஸ் நாங்கள் பேரலாக கொண்டு போயிட்டு இருந்தோம். முக்கியமாக என்ன, ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன். அதனால் ரிஸ்க் எடுத்தேன். இருட்டுக்கடை அல்வா, ஸோ அந்த டைலாக் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த டைலாக் அவங்க பேசும்போது எனக்கு அது ரொம்ப மோட்டிவேட் ஆச்சு. அதை வச்சு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ என்னோடய பிஸ்னஸுக்கு நான் அதே ஒரு பாலிசியை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். இன்றைக்கி அதே காட்டுக்குள்ளே இருக்கிற அதே பிஸ்னஸுக்கு தான் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. February 28, 2025 இது பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் லைஃப்பில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான டே. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அஃபிஷியலி we have got the trademark to our Getin Technologies. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ நாள் எங்களோட ஹார்ட் ஒர்க்குக்காகவும் நாங்கள் இவ்வளோ நாள் போராடின ஒரு போராட்டத்துக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் ஃபேஸ் பண்ண ஒரு முக்கியமான விஷயமா இதை நாங்கள் நினைக்கிறோம். ஸோ கெட்டின் டெக்னாலஜிஸை நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா பிளேஸ்மெண்ட்ஸை நாங்கள் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ 2 பிரான்ச்சாக இருக்கிறத நெக்ஸ்ட் இயரில் இன்னும் ஒரு 2 பிரான்ச்சாக போடுறது. இப்போ எங்ககிட்ட கோவில்பட்டி, விருதுநகர்னு 2 பிரான்ச் இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா திருநெல்வேலி, எங்கே என் ஹஸ்பண்ட் சஃபர் ஆனாரோ அந்த இடத்துல நாங்கள் நல்லா எங்களோட எப்படி சொல்கிறது, நான் திரும்ப வந்துட்டேன், இந்த இடத்துக்கு நான் திரும்ப வந்துட்டேன் அப்படிங்கிறத காட்டணும் அப்படிங்கிறது ஒரு வெறி எங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னா அதையும் நாங்கள் நெக்ஸ்ட் இயர் அதை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும். அண்ட் தென் இன்னும் எங்கள் பிரான்ச்சஸை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். அதுதான் எங்களோட கஷ்டம். ஸோ எங்கள் எம்ப்ளாயீஸோடைய ஹார்ட் ஒர்க், எங்கள் கூட அவங்க பண்ண அந்த அதிகமான சப்போர்ட், இது எல்லாமே தான் இன்றைக்கி இந்த கெட்டின் டெக்னாலஜிஸ் 3 years சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு செலிப்ரேஷனாக நாங்கள் கொண்டாடுற அளவுக்கு வந்தது காரணமும் அவங்க தான். இதே மாதிரி என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் நாங்கள் பிரான்ச்சஸ் எடுக்கும் போதும் நாங்கள் எம்ப்ளாயீஸை ரெக்ரூட் பண்ணுவோம். ஸோ ரெக்ரூட் பண்ணி நெக்ஸ்ட் பிரான்ச்சஸ் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கோம். ஸோ ஸ்டார்ட் பண்ண புதுசெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பெருசாக என்ரோல்மெண்ட் எதுவும் இருக்காது. பட் இப்போது நான் ரொம்ப ப்ரௌடாக சொல்கிறேன், எங்கள் ட்ரைனர்ஸ்க்கு கிளாஸ் எடுக்க டைம் இல்லை அண்ட் அவ்வளோ ஸ்லாட்ஸ் ஃபுல்லாக புக் ஆகிருக்கு. நெவர் எவர் கிவ் அப், இதான் எங்களோட டேக்லைன். எங்களோட நெக்ஸ்ட் டார்கெட் என்ன அப்படின்னா கெட்டின் டெக்னாலஜிஸில் 3000+ பிளேஸ்மெண்ட்டை 10,000+ பிளேஸ்மெண்ட்டாக மாற்றுறது. ராமாசிஸ் டெக்னாலஜிஸில் 10+ கிளைண்ட்ஸ் அப்படிங்கிறத 100+ கிளைண்ட்ஸாக மாற்றுறதும் எங்களோட நெக்ஸ்ட் டார்கெட். அது மட்டும் இல்லாமல் we have started the new division. என்ன டிவிஷன் பார்த்தீங்கன்னாக்கா, தட் நேம் இஸ்
கெட்டின் இன்ஃபோடெக், அதோட நாங்கள் கெட்டின் அகாடமிங்கிறதையும் லான்ச் பண்ணுறோம். கெட்டின் இன்ஃபோடெக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சிசிடிவி இன்ஸ்டாலேஷன், அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ், ப்ளம்பிங் ஒர்க்ஸ். ஸோ எண்டு டு எண்டு, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் டோட்லி நான்-ஐடி இந்த பாட்டில் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இதில் நாங்கள் என்னென்ன சர்வீஸ் எல்லாம் கொடுக்குறோம் கெட்டின் இன்ஃபோடெக்லன்னு சொல்கிறோமோ அது எல்லாத்தையுமே நாங்கள் ட்ரைனிங்காக ஸ்டார்ட் பண்ணுறோம். அது எங்கன்னா கெட்டின் அகாடமியில். ஸோ எங்கள் எம்ப்ளாயீஸோடைய ஹார்ட் ஒர்க், எங்கள் கூட அவங்க பண்ண அந்த அதிகமான சப்போர்ட், இது எல்லாமே தான் இன்றைக்கி இந்த கெட்டின் டெக்னாலஜிஸ் 3 years சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு செலிப்ரேஷனாக நாங்கள் கொண்டாடுற அளவுக்கு வந்தது காரணமும் அவங்க தான். இப்போ 3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னாக்கா எங்களோட ஜேர்னி ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு. எங்ககிட்ட படிக்கிற மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் லைக் வந்து பார்த்திங்கனாக்கா எங்ககிட்ட நியர் ஒரு 3500 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் படிச்சிருக்காங்க. அவ்வளோ பேருக்குமான பிளேஸ்மெண்ட்ஸையும் நாங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக முடிச்சும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ யாரெல்லாம் கண்டிப்பாக வந்துட்டு ப்ளேஸ் ஆகணுங்கிற வில்லிங்கோடு எங்ககிட்ட வராங்களோ, அவங்களோட ஹார்ட் ஒர்க் கொடுக்குறாங்களோ எல்லாருமே எங்ககிட்ட ப்ளேஸ் ஆகி இன்றைக்கி வரைக்கும் போயிட்டுருக்காங்க. இந்த செலிப்ரேஷன் நாங்கள் எதுக்காக கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட்டு 3 இயர்ஸில் எவ்வளவோ நாங்கள் ஏற்ற இறக்கங்களை நிறைய பார்த்துருக்குறோம் எங்கள் பிஸ்னஸில். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்களோட லாஸ்ட் வரைக்கும் ட்ராவல் பண்ணது யார் அப்படின்னா எங்களோட சம் எம்ப்ளாயீஸ். ஸோ இப்போ அவங்கள நாங்கள் பெருமைப்படுத்தணும். எங்களோட ட்ராவல் பண்ணும்போது எங்களோட கஷ்ட நஷ்டங்களை அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ இப்போது ரீசெண்டாக எங்கள்கிட்ட வந்தவங்க எல்லாருக்கிட்டேயுமே இந்த மாதிரி எங்களோட கஷ்ட நஷ்டங்களை எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஈவெண்ட்டையே நாங்கள் எங்கள் ஆர்கனைசேஷனில் இனிஷியேட் பண்ணிக்கிறோம். இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு எம்ப்ளாயீஸுமே நாங்கள் இதுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறத எண்டு டு எண்டு அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இவ்வளோ நேரம் வந்து கெட்டின் டெக்னாலஜி எப்படி டெவலப் ஆச்சு, கெட்டின் டெக்னாலஜியில் என்னோட ப்ரொஃபஷனல் க்ரோத் எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்றத நான் பேசினேன். ஆனால் கெட்டின் டெக்னாலஜி எனக்கு பர்சனல்லையும் என்னுடைய டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அதில் மெயின் திங் பிரசாந்த் சார். அவர் பேச ஒவ்வொரு விஷயமே வேற ஒரு அர்த்தம் இருக்கும், ஆனால் டேரெக்டாக அதை எப்பயுமே பேசியிருக்க மாட்டார். அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டேலண்ட் வேணும். ஸோ என் பர்சனலில் அவர் பேசுகிற ஒவ்வொரு விஷயமே பார்த்தீங்க அப்படின்னா நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ட்ரையல் பார்த்தேன். ஒருத்தவங்க ஒரு விஷயம் பேசுகிறாங்க அப்படின்னா இதுக்காக தான் அந்த விஷயம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க, இதுக்காக தான் அந்த விஷயத்தை அவங்க பேசுகிறாங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அவரோட ஸ்லோகன் ஒன்று என்ன அப்படின்னா, இப்போ நம்ம போகிறது விதை அப்படின்னு தான் முடிப்பார். அது மரமாகவும் கூட முடிக்க மாட்டார், அது நம்ம மரமாக மாற்றி காமிப்போம். தேங்க்ஸ் டு கெட்டின் டெக்னாலஜிஸ். லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். ஆல்வேஸ் பி பாசிட்டிவ்.